அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 105ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றைக்கு நாம் தேவனுடைய அதிசயங்களை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் அதை பின்பற்றவர்களாய் நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய மகத்துவம் அவருடைய பண்புகள் புரியாமல் எந்த ஒரு இடத்துல நாம் பேசக்கூடாது, பேசவும் முடியாது. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். என் மகனே, என் மகளே, நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவங்களுக்கு செய்த அதிசயங்கள், கிறிஸ்துவ செய்த மகத்துவங்கள், வேதத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட காரியங்கள், இது எல்லாம் தேவனுடைய நாமம் மயப்படுவதற்கு என்று நாம் ரசிக்க வேண்டும். அந்த எண்ணம், அந்த ஒழுக்கம், அந்த மகத்துவம் இருந்தால் மாத்திரமே நாம் அவருடைய அதிசயங்களை நீதியோடும் நியாயத்தோடும் பேசக்கூடும். தேவனுடைய அதிசயங்கள், அற்புதங்கள் எதுவுமே தெரியாமல் நாம் எந்த இடத்திலும் பேசக்கூடாது. மலைப்பிரசங்கம் இருக்கின்றது, ஆவின் கனிகள் இருக்கின்றது, அற்பத்தின் வரங்கள் இருக்கின்றது. நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் அவருடைய மகத்துவங்கள் அருமையாய் காணப்படுகின்றது. இன்றைக்கு அவரை அறிந்தவர்களாய், அவரை புரிந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய அதிசயங்களை மற்ற மனுஷரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது கிறிஸ்து உங்களை அதிசயமாய் நடத்த வல்லவராக இருக்கின்றார், அதிசயமாய் உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். உங்கள் கவலைகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் மாறப்பண்ணுகின்றார். நாம் நீதியை பேசி நீதியிலே நடப்பிக்கின்ற பொழுது தேவன் நம்மை நீதியாய் விளங்க செய்கின்றார். அவருடைய நன்மையான காரியங்கள் நாம் உலக மக்களுக்கு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது தேவன் நம்மை நன்மையால் போஷிக்க வல்லவராக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய சமூகத்தில் அவருடைய அதிசயங்களை அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய அதிசயங்களை குறித்து அதிகமாக நாம் பேச வேண்டும். அவரை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அதை முறையாக நேர்த்தியாக நாம் செய்தோம் என்று சொன்னால் கிறிஸ்து இந்த நாள் நம்மை அதிசயங்களை காணப்படுவார் என்பது சந்தேகமில்லை. விசுவாசிங்கள், கட்டாயம் கிறிஸ்து உங்களை ஆசைப்பார். ஆமென்.